பூஜாவோட இவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயத்த நான் மறந்துடுவேனா? அதை விட இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு, நீயே பாத்துக்கோ. என்னால வர முடியாது. உட்காருங்க. ப்ளீஸ் டேக் யுவர் சீட் சார். மேடம், முதல்ல எங்க வீட்டு சிச்சுவேஷனை நான் சொல்லிடுறேன். we don't live together. ஆமா, எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஓ, உங்க பையனுக்காக 2 பேரும் பேச வந்திருக்கீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். என் பையனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன மேடம், உங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி பசங்களை தான் சேர்ப்பீங்களா? என் பையனை எவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தையில திட்டியிருக்கான். அது என் பையனோட மனசை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு தெரியுமா? என்ன எது சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல மேடம், ஆனா எங்க அம்மா பேட் வேர்ட்ஸ் திட்டான். அது எப்படி என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நான் என் மம்மி கூட தான் இருக்கேன். அவங்கள பத்தி யாராவது தப்பா பேசினா என் மனசுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அந்த ஸ்ரவன் என்ன எது சொல்லியிருந்தாலும் நான் இக்னோர் பண்ணிருப்பேன். ஆனா அவன் என் ஃபேமிலியை பத்தி, ஐ திங்க் அவன் நம்ம ஸ்கூல்ல இருக்கவே லாய்க்கு இல்ல மேடம். என் பேரண்ட்ஸ் பிரிஞ்சிருக்காங்க. அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னெல்லாம் எனக்கு தெரியாது. அவருக்கு என் மேல இன்னும் அன்பு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நான் அவருக்கு பையன் தானே. ஆதி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உன் அப்பா தானே, உன் மேல பாசம் இல்லாம இருக்குமா? என்னோட செகண்ட் மேரேஜ் உன்னை விட ஒன்னும் பெருசு இல்ல. இப்பவும் நானும் உங்க அம்மாவும் க்ளோஸா தான் இருக்கோம். ஆமா ஆதி, அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எப்பவும் என்னை விட்டு கொடுத்ததே இல்லை.